நல்ல வாசமாக டேஸ்டியான கீ ரைஸ் என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு டபரா எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா காய விடணும். காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி தேவையான அளவு, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வந்ததும் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது நல்லா இந்த கண்ணாடி பதம்னு வாங்கலாம், அது வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், நீங்கள் இஞ்சி தனியாக பூண்டு தனியாகவும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறினதுக்கப்புறம் தயிர் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் தயிர் போதும். நல்லா கெட்டி தயிராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தயிர் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் புதினா எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கை புதினா அளவு எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. புதினா கூட கொஞ்சம் கொத்தமல்லியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இது 2 பேர் 2 குழந்தைங்கன்ற அளவில் வச்சுருக்கேன். நான் 1.5 ஆளாக்கு ஊற வச்சுருக்கேன். 1.5 ஆளாக்கு நல்லா கழுவி 3 கிளாஸ் தண்ணி வச்சு ஊற வச்சுருந்தேன். நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கேற்ற அளவு அரிசி போட்டு அதுக்கேற்ற தண்ணி விட்டுக்கோங்க. அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா கலந்த இந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் மறக்காமல் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒன்றோட ஒன்று நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி உடையாத மாதிரி கிளறி விட்டு நல்லா மூடி வச்சிடணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா பாயில் ஆகிற வரைக்கும். கொஞ்ச நேரம் கழித்து மூடி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க, ரொம்ப கிளறக்கூடாது. இந்த மாதிரி பட்டும் படாமல் லேசாக நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி வெந்துடுச்சான்னு பார்க்கணும். அதாவது நம்ம ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 70% வெந்துடுச்சான்னு பார்க்கணும். அப்படி 70% ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப மூடிடுங்க. மூடிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகிருக்கும். ஒரு 80% நல்லா வெந்திருக்கும். அதை பிரியாணி அரிசி உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா எவ்வளோ சூடாக ஆவி பறக்குதுன்னு, பார்க்கவே நல்லா செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் லேசாக இந்த மாதிரி தண்ணி சதமாக இருக்கும் போது நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அரிசி சமமாக்கிட்டு நமக்கு தேவையான அளவு நல்லா நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க, அதனால ஒன்றும் இல்லை. நல்லா நெய் விட்டுட்டு வெங்காயத்தை உங்களுக்கு அந்த டெக்கரேஷன் மாதிரி நல்லா வேணும் அப்படின்னா வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பட் நான் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டேன், அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நல்லா கேரமலைஸ்டு கலர் வர மாதிரி வச்சுட்டு கேஷ்யூஸும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி இறக்கி ஓரமாக வச்சுடுங்க. அதே அடுப்பில் ஒரு நல்ல கனமான ஒரு தோசை தவா எடுத்து மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்ச அந்த கீ ரைஸ் வச்சுட்டு அதோட மூடி கொஞ்சம் கூட அந்த ஆவி வெளில போகாத அளவுக்கு வெயிட் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. நான் ஒரு சட்டியில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் கழித்து ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக சூப்பரான கீ ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடும். அந்த அரிசி உடையாத அளவுக்கு நல்லா பதமாக கிண்டி விடணும். அது கிண்டும் போதே நல்லா நெய் வாசனை சூப்பராக இருந்துச்சு. நல்லா சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடும் போது லஞ்சே திருப்தியாக சாப்பிட்டு முடித்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா இது கூட கடலை குருமா மாதிரி செஞ்சோம் நீங்கள் சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா சிக்கன் கிரேவியும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். நான் செஞ்சது சண்டேன்றதுனால நாங்கள் சிக்கன் கிரேவியோடு சாப்பிட்டோம். சாப்பிடவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. வெளியில் சாப்பிட்டா கூட இவ்வளோ திருப்தியாக சாப்பிட முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கனுடைய ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சூப்பராக வந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ரெசிபி வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். டாடா பாய்.